Hi, hello friends, welcome back to the channel Kausis Handcrafted Heaven. And இன்னைக்கான வீடியோ பார்த்துட்டீங்கன்னா லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு பூச்செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் எஸ், ரோஜா பூச்செடி தான் பற்றி பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட எவ்வளோ ரோஜா செடி இருந்தாலுமே நமக்கு புது புது கலர்ஸ் பார்க்கும்போது நிறைய கலர்ஸ் அண்ட் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிட்டே இருப்போம். எந்த செடி இருந்தாலும் இல்லைனாலும் கண்டிப்பாக வீட்டில் ஒரு ரோஜா செடி வைக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் இருக்காங்க. அண்ட் ரோஜா செடி வளர்க்குறவங்களுக்கு நிறைய ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 7 இலை வரக்கூடிய பிரச்சனை தான். பர்டிகுலராக இந்த 7 இலை வளர்ந்துச்சு அப்படின்னா அந்த கொம்பு நல்லா ஹெல்த்தியாக நல்ல பச்சை பசேல்னு ஹைட்டாக வளருமே தவிர அந்த கொம்புலேயும் பூ வைக்காது, மற்ற செடியில் இருக்க மற்ற கிளைகள்லையுமே பூ வைக்க விடாது. அதே போல் 7 இலைகள் வளர்ந்துருச்சு அப்படின்னாலே நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டுறணுமா, அந்த இலைகள் வந்து பூ வைக்கவே வைக்காதா அப்படின்ற டவுட்டும் இருக்கும். என்கிட்ட இருக்க ஒரு ரோஜா செடியில் பார்த்துட்டிங்கன்னா 7 இலை வர போல் 2 கொம்பு இருந்துச்சு. அந்த கொம்பில் இந்த அளவுக்கு வந்து மொட்டுக்கள் இருக்குது. இதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த செடியை வந்து ரீபாட் பண்ணி வைக்கும்போது ரொம்ப மைன்யூட்டான ஒரு விஷயத்தை வந்து கவனமாக பண்ணேன். 7 இலைகள் வர கிளைகள்லையுமே நல்லா கொத்து கொத்தாக பூக்கள் வரும். சப்போஸ் உங்கள் செடியில் 7 இலைகள் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நமக்கு நர்சரியில் நமக்கு கிடைக்கிறது பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஒட்டுக்கட்டின செடிகள் தான் கிடைக்குது. இந்த மாதிரியான ஒயிட் கலர் கவர் போட்டு கட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே தான் நம்ம என்ன கலர் செடி பார்த்து வாங்கிட்டு வரோமோ அந்த பூ பூக்கும். அதுக்கு கீழே இருந்து நமக்கு 7 இலைகள் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த கிளை பார்த்துட்டிங்கன்னா பூக்கவும் பூக்காது, செடியில் இருக்க மற்ற கிளைகளையும் பூக்க விடாது. சப்போஸ் அந்த கவருக்கு மேலே 7 இலைகள் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த செடி நல்லாவே பூக்கும். நீங்கள் அந்த கிளையை கட் பண்ணி விடணும்னு அவசியம் இருக்காது. அதே போல் நம்ம நர்சரியிலேருந்து செடி வாங்கிட்டு வந்து ரீபாட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒட்டு கட்டினதுக்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒயிட் கலர் கவர் இருக்கும். அந்த கவரை ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி நம்ம மண் போட்டு மூடி வச்சுக்கணும். அப்போ தான் அதுக்கு கீழே இருக்க மதர் பிளான்ட்லேருந்து 7 இலைகள் வந்து நமக்கு வராமல் இருக்கும். மதர் பிளான்ட்லேருந்து வரக்கூடிய 7 இலை நம்ம செடிக்கு கொடுக்குற உரத்தை எல்லாமே தானே எடுத்துக்கிட்டு நல்லா ஹைட்டாக நல்ல பச்சை பசேல்னு வளருமே தவிர பூக்காது, மற்ற கிளைகளையுமே பூக்க விடாது. சப்போஸ் உங்கள் செடியில் 7 இலைகள் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அது எங்கே இருந்து வருது அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஒட்டு கட்டினதுக்கு மேலேருந்து வந்துச்சு அப்படின்னா அந்த கிளை கண்டிப்பாக பூக்கும். அதே ஒட்டு கட்டினதுக்கு கீழே இருந்து மதர் பிளான்ட்லேருந்து வருது அப்படின்னா பார்க்கும் போதே அதை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.